ஹலோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேக்ஸ் வீடியோ. ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல பிளாக் பண்ணலாம்னா எப்படி? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸும் உள்ள இன்டீரியர் வேறு லெவலு. ஸோ லெட் வி கோ ஹெட் அண்ட் இந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவோம். அங்கே உள்ளே போவோம். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேக்ஸ் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல பிளாக் பண்ணலான்னு அப்படி. ஸோ அதனால் வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தாச்சு, சிஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரேண்டமாக வந்த ஹோட்டல் தான், பிக் பண்ணிலாம் வரல. அண்ட் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் ரெட் கலரில் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சு அழகாக இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா மேபி பாண்டிச்சேரியில் நீங்கள் இருக்கீங்க, நீங்களோட ட்ரைட் மல்டிபிள் ஹோட்டல்ஸ், பட் இதையும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரி வாங்க ரொம்ப பேசாமல் நம்ம இப்போ ஃபுட் ரிவ்யூவில் போயிடுவோம்.
இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் இது நார்மல் சிக்கன் ரைஸ் தான். பட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், மோர் தென் எனாஃப் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கரெக்டாக ஃபுல்லாக சாப்பிட்டுடலாம், வயிறு ஃபுல்லாகிடும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஷேக், ஏன்னா இது வந்து கிட்கேட் ஷேக் தான். இங்கே வந்து இந்த ஒரு சிக்னேச்சர் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதுவும் ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கல, லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணோம். பட் சில்லுன்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பழைய பன் மாதிரிலாம் இல்லை. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குண்டுடும். ஆனால் இந்த மாதிரி ஆகலை. இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. சிக்கன் பேபிக்கு சிக்கன் வச்சுருக்காங்க உள்ள. ஆக்சுவலாக சிக்கன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேபிக்கு சிக்கன். செம்ம டேஸ்ட்டுங்க, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. சிக்கனை சொன்னேன் நான் ஆக்சுவலாக பண்ணு அவ்வளோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் உள்ள கொஞ்சம் கேபேஜ்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணுறேன். அந்த சிக்கன் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கம்மி தான். பட் உள்ளே இருக்க அந்த பிபிக்யூ சிக்கனோட குவான்டிட்டி அதிகம். ஐ திங்க் இந்த ஒரு பர்கர் சாப்பிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வயிறு ஃபுல்லாக ஏற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் பிளேஸ் டு ஈட். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90 to 110 நினைக்கிறேன் இந்த பர்கர். பிபிக்யூ சிக்கன் பர்கர் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா இருந்தால் they give you this tomato ketchup. நல்லா இருக்குது சிக்கன், ரொம்ப டேஸ்ட். பிபிக்யூ சிக்கன்றாங்க, பட் ஆக்சுவலி ஸோ நைஸ். அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டர் பண்ண செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு பைட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிவ்யூ கொடுக்க முடியாது. சரி, ஓகேவா? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு பவுலில் இருக்கிறத சாப்பிட்டீங்கனாலே நம்ம வயிறு கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். பார்க்க ஃப்ளேவராக ரெட் கலரில் நல்லா தான் இருக்குது. பட் வாங்க ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த டிப்பிக்கல் ஓகே அந்த டிப்பிக்கல் அந்த சிக்கன் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. காரம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர்னால தான் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டு இப்போலாம் கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் நிறைய ஹோட்டலில் இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிளகாத்தூளை கொட்டி பயங்கரமாக கொடுப்பாங்க. சாப்பிடவே முடியாது ஆக்சுவலாக. இது மோதல் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் பீஸ் கூட நிறைய கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுவும் 110 to 135 நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட ப்ரைஸு. பட் ஓகே. ஆனால் சாப்பிட்டு இப்போ தாங்க அந்த காரம் லைட்டாக ஏறுது. நான் சொன்ன மாதிரி அவங்க காரம் போட்ட மாதிரியே தெரியல. இனிஷியலாக வைக்கும்போது தெரில. பட் அந்த ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே அந்த செஷ்வான் டிபிக்கல் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸோட அந்த காரம் அப்படியே சடன்னு ஏறுது. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தண்ணி வந்துடும். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸ்பைஸியாக இருக்குது ரைஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட இதில் சிக்கன் வந்து எனக்கு தெரிஞ்சு பாயில் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சிக்கன். அதில் எனக்கு அந்தளவுக்கு தெரியல செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில். பட் வேறேஸ் வந்து இந்த நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் வந்து நல்லாவே தெரியுது. அந்த சிக்கன் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க, முன்னாடி பாயில் பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. மிளகுத்தூள் நிறைய போட்டிருக்காங்கன்றது மட்டும் இட்ஸ் விசிபிள். சூப்பருங்க.
இது வந்து இதில் சுத்தமாக காரமே கிடையாது. பட் ஆனால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. சால்ட் கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் ரைஸோட ஃப்ளேவர் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுதான் இப்போது இந்த ரைஸ்க்கும் வெளியே இருக்க ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ப்ரைஸ்க்கும் வேரியன்ஸ் இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. குவாலிட்டி கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரைஸில். அண்ட் இன்னொன்று என்னென்னா வெளியெல்லாம் வாங்கணுன்னா நிறைய அந்த கேபேஜஸ் நிறைய போட்டுருவாங்க. பட் இதில் வந்து அதை பார்க்க முடியல. எக்கோட ஆம்லேட்டோட கண்டென்ட்டும் வந்து நிறைய இருக்குது. அந்த எக் போடுவாங்கள்ல இனிஷியலாக போடும்போது ரைஸில் அது கூட நிறைய இருக்குது. சிக்கனோட கண்டென்ட் உள்ள அதிகம். இட்ஸ் மோர் தென் 15. நம்ம கொடுக்குற காசுக்கு ஓதான சிக்கன் ரைஸ் வந்து இங்கே தான் நல்லா இருக்கும். மைல்டாகவும் இருக்குது. சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும். கோ அண்ட் செக் இட் அவுட். ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி குட். ஒர்த்தும் கூட. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாட்டினா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ ரிகார்டிங் த டிஸ்கவுண்ட்ஸ் ஐ வில் செக் அண்ட் ஐ வில் கன்ஃபார்ம். பட் ஓவர் அந்த ஹோட்டல் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி ஓவர் த ஹோட்டல். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபுட் ரிவ்யூ. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அண்ட் மில்க் ஷேக்கை மறந்துடும் பாருங்கள். கிட்கேட் ஷேக் ஃபைனலி மேலே ஆக்சுவலாக அந்த கிட்கேட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே கேமராவில். பட் ஆனால் அந்த கிட்கேட் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. உள்ளே அந்த இந்த ஜூஸும் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. கிட்கேட்டோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுங்க. ஃபுல் மில்கில் வந்து அந்த கிட்கேட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் லைக் செம்ம டேஸ்டி. நம்ம நார்மலாக கிட்கேட் சாப்பிட்றத விட இட்ஸ் ஒர்த். பசங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம கிட்கேட் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு பதில் ஒரு மில்க் ஷேக்காக கொடுத்தீங்கன்னா தே வுட் டெஃபினெட்லி ட்ரிங்க் இட். இது ஹெல்த்துக்கும் வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவரு அந்த மாதிரி இருக்குது. செம்ம. This is something that their signature milkshake KitKat shake வந்து இட்ஸ் குவைட் நைஸ். ஏன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணதுமோ இதுதான் நல்லா இருக்காண்ணா ஆக்சுவலாக. ஆக்சுவலாக இதோட அந்த ஃபுட் ரிவ்யூ முடிச்சிடுறேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் கிடையாது நம்மகிட்ட ரிவ்யூ பண்ணேன். ஸோ இன்னொரு ஃபுட் ரிவ்யூ. ஸோ இன்னொரு ஃபுட் பிளாகில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாக்ஸ் ரிவ்யூ. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிக்கோங்க.